லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அதுல முதல் பகுதியை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். இந்த முதல் வார்த்தை மன்னிப்பை குறித்ததான ஒரு வார்த்தை. நமக்கு அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது சும்மா வாயின் வார்த்தைகளாவே நம்ம நிறைய பேர் சொல்லுகிறோம். ஏதாவது ஒரு சின்ன தப்பு, யாரையும் ஒரு காலில் லேசா மிதிச்சிட்டோம்னா சாரி அப்படி சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். ஆனா ஏசப்பா நமக்காக சிலுவையில் அவர் தொங்குகிற அந்த நேரத்துல எவ்வளவு ஒரு வேதனையோடு அவர் அந்த கல்வாரி சிலுவையை சுமந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரொம்ப உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாத அளவிற்கு இருக்கும் போதே அவர் என்ன செய்தார்? பிதாவோடு பேசுகிறார். பிதா கிட்ட முதல் 3 வார்த்தைகளையும் பிதாவோடு பேசுகிறவராய் இருக்கிறார். பிதாவோடு பேசி அடுத்த 3 வார்த்தைகள் என்ன சொல்லுதான்னா, சிலுவையில் அடியில் நிற்கிற நம்மளை போன்ற மக்கள் அவங்களுக்காக பேசுகிறார். ஒரு வார்த்தை சிலுவையில் அவரோடு அடிக்கப்படுகிற அந்த கள்ளன் ஒருவனுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நாம நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த மன்னிப்பை குறித்ததான ஒரு வசனம். எப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம்னா நம்ம யார்கிட்டயாவது மன்னிப்பு கேட்கிறோமா? ஒரு அன்பு, அவங்க மேல நமக்கு அன்பு இருந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் மன்னிக்கிறவர்களாகவே இருப்போம். அன்பு இல்லைன்னா மன்னிக்க மாட்டோம். ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா காலகாலத்துக்கும் அதை மனசுலயே வச்சிருப்பாங்க. சில பேர் அதை மறக்கவே மாட்டாங்க. நான் அதை மன்னிக்க மாட்டேன், இனி அப்படி பேசிட்டாங்க, அந்த பேசின அந்த வார்த்தைக்கே நம்மளால மன்னிப்பு கொடுக்க முடியாத நமக்காக இந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டு நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா அந்த மன்னிப்பை நமக்கு தந்திருப்பாரு. அவரு கல்வனா இருந்தவனுக்கும் கொடுத்து எல்லாருக்குமே அவர் அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்காரு, அந்த மன்னிப்பை கொடுத்திருக்கிறாரு. நாம அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோமா அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். சில நேற்று கூட நைட்டு பாஸ்டர் நாங்க இங்க இந்த கான்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அந்த முதல் வார்த்தை பேசும்போது நம்ம சரியா இருக்கணும், நம்ம சரியா இருந்துட்டு பேசினாதான் அது சரியானதா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு நான் நேற்று ஃபுல்லா நான் ஆராய்ந்து பார்த்துட்டேன். அந்த குட் ஃப்ரைடே இந்த துக்க நாட்கள் ஆரம்பித்ததுல இருந்தே நான் யோசித்துக்கிட்டே இருந்தேன், என்ன பேச, எப்படி நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தை பேச சொல்லி அப்பா சொல்லுவாங்க, என்ன பேச அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசித்துக்கிட்டே இருந்தேன். நிறைய அந்த இருக்கிற எல்லா வார்த்தைகளும், இந்த லாஸ்ட் வார்த்தையும் இந்த முதல் வார்த்தையை நான் எங்கேயுமே பேசவே இல்லை. அப்ப சரி, இந்த தடவை இந்த மன்னிப்பை குறித்து நம்ம பேசுவோம். எனக்குள்ள அந்த சில சுபாவங்கள் இருக்கிறது. அந்த மன்னிக்கிற சுபாவம்னு சொன்னா, என்னைய திட்டுனாலும் நான் மறந்துடுவேன். கொஞ்ச நேரம் நான் வீட்டுல மட்டும்தான் கொஞ்சம் கோபத்தோட இருப்பேன். அப்பாட்ட, அம்மாட்ட, என் பிள்ளைகள்கிட்ட, கணவர்கிட்ட மட்டும்தான். மற்றபடி வெளியாட்கள்கிட்ட எனக்கு இருக்கிற அந்த கோபம் அந்த நிமிஷமே வெளியாட்கள்கிட்ட நான் கோபப்படுறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு கொஞ்ச நேரம் அப்படி அவங்கள என்னை அப்படி யாரும் கோபப்படுத்தினதில்லை. அப்படி படுத்தி இருந்தாங்கன்னு சொன்னா லேசா அப்படி டக்குன்னு பார்த்துட்டு நான் திரும்பி வந்துருவேன். அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் எனக்கு இருக்கு. நான் நேற்று நைட்டு ஃபுல்லாவே என்ன உறக்கத்துல கூட நான் அதவே தான் சிந்திச்சு கொண்டே இருந்தேன். நம்ம இப்படி இருக்கோமா அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை தேவன் நமக்கு தரணும். நாங்க சின்ன பிள்ளைகள எல்லாம் இருக்கும்போது அங்க சிஎஸ்ஐ சர்ச்சில் முன்னுரைன்னு சொல்லி ஒண்ணு வைப்பாங்க. அந்த 7 வார்த்தைகளுக்குரிய முன்னுரையை ஒரு ஓரலா சொல்லி போவாங்க. அந்த நேரத்திலே பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா பாட்டிமாரும் அம்மாமாரும் அழுவாங்க, கண்ணீரோடு தான் இருப்பாங்க. அவ்வளவு கடினமா பேசுவாங்க. அந்த சிலுவையை குறித்ததான பாரத்தோட அழுகையோட பேசுகிறவர்களும் கண்ணீரோடு தான் பேசுவாங்க. அந்த சர்ச்சு கமிட்டி, சர்ச்சு ஊழியர்கள் வெளியிருந்து யாரும் வரமாட்டாங்க, அவங்கவுங்க சபையிலே நடத்துவாங்க. அப்போல்லாம் நானும் யோசிச்சிருக்கேன், அப்போ நம்ம இது கண்டிப்பா அழணும், அழுதாதான் அது குட் ஃப்ரைடேயா அப்படின்னு நினைச்சு, துக்க நாள்னு தான் சொல்லுவாங்க அந்த நாள். அப்போ அப்படியெல்லாம் நான் யோசித்த நாட்கள் உண்டு. ஆனா இப்பொழுது தேவன் நான் வளர வளர எனக்குள்ளாக கொடுத்த சில அறிவுகளின்படி இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு, அவரு அவ்வளோ ஒரு பாரத்துல இருந்த பொழுதும் நமக்காக நம்ம மக்களுக்காக எப்படி அவர் ஒரு மன்னிப்பை கொடுத்திருக்க, அது யாராலையும் ஒரு முடியாத காரியம். அவர் என்னென்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப சிலுவையில அறைந்த அந்த அறையப்பட்ட 2 கல்வர்கள் அவரை எப்படியெல்லாம் அடிச்சாங்க, துன்புறுத்தினாங்க, அவங்களை எல்லாரையுமே அவர் மன்னிச்சிருக்கிறார். மன்னித்தனாலதான் அந்த வார்த்தைகளை அவரால் பேச முடிஞ்சிச்சு. அதற்கு கீழாக இருக்கிற பாக்கி 6 அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவனா இருக்கிறார். அது எப்படியெல்லாம் அந்த மன்னிக்கிற அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ஒரு 3 பகுதியா வச்சிருக்கேன்.
டக்குன்னு முடிச்சிருது. அவர் கர்த்தர் வந்து மன்னிக்கிறவர். நமக்கு மன்னிப்பை எப்படி மன்னிக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அந்த வார்த்தை இருக்கிறது. எடுக்க வேண்டாம், நான் சொல்லிட்டு போயிடுறேன். 2வது வந்து கர்த்தர் மன்னித்தவர், மனம் திரும்ப செய்கிறவராம். அவர் மன்னித்தவர் நம்மளை, அதை வந்து நம்ம மனம் திரும்ப செய்கிறாராம். நம்ம எப்படி மனம் திரும்பணும், இந்த மன்னிப்புல இருந்து அந்த மன்னிப்பை எப்படி நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மன திருப்புதலை நமக்கு தருகிறவரா இருக்கிறார். 3வதா அவர் நம்மளை மன்னிப்பவர். அவர் மன்னிக்கிறவர், கர்த்தர் மன்னித்தவர், கர்த்தர் மன்னிப்பவர். இப்படி 3 விதமா இருக்கு. அவர் வந்து மன்னிக்க சொல்லி கொடுத்திருக்கிறார் நமக்கு. நம்ம எப்படி மன்னிக்கணும், ஒருவர் நமக்கு என்ன குறை செய்திருந்தாலும் நம்ம எப்படி மன்னிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஒருவரை எழுந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு நிகராக நம்ம மாற்ற வேண்டும், அவரை போல நம்ம மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த மன்னிப்பை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒருவர் மேல் நம்ம உண்மையான அன்பு செலுத்துவோமானால் கண்டிப்பா நம்ம மன்னிப்பை கொடுக்கிறவர்களாகத்தான் இருப்போம். நம்மளோட எவ்வளவு சொந்த நெருங்கின உறவுகள் கூட நம்மளை துன்பப்படுத்திட்டு போனாலும் அவங்க மேல அன்பு இருந்துச்சு, சரி நம்ம உறவு தானே விட்டுருவோம் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம மன்னிக்கிறவர்களாகவே இருப்போம். அவரு கல்வாரியில அந்த காட்டின அன்பு நம்ம எல்லாருக்குமே, இந்த உலக நாடு எல்லாருக்குமே தெரியும், புறஜாதிகளுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆனா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அந்த மன்னிக்கிற சுபாவம் அநேகருக்கு நாட்களில இல்லாமல் போயிட்டு, எப்படின்னா சின்னதா ஒரு விஷயம் நம்மளதான் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இப்ப நான் ஒரு சின்ன ஒரு கிளினிக் வேலைக்கு போறேன், அங்க கூட பாருங்க என்னோட கூட வேலை செய்யற ஒருத்தவங்க அது வந்து ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அத அவங்க டாக்டர்கிட்டையும் போய் சொல்லுவாங்க. ஆனா டாக்டர் நான் கேட்கட்டுமா சிஸ்டர்னு கேட்ட வேண்டாம் மேடம்னு சொல்லிடுவேன். நான் ஒண்ணுமே கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன் சிஸ்டர் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, இருக்கட்டும் மேடம் அது பாத்துக்கலாம். ஆனா அதே நாள் மறுநாள் வந்து அவங்களோட அதே கஷ்டங்களை என்கிட்ட நான் என்னை அப்படி அவங்க என்ன சொன்னாங்களோ, ஒருவர்கிட்ட நான் ஒரு 4 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன், அதை போய் கம்ப்ளைண்டா சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த மெடிசனோட ரேட்டு தெரியாம 4 ரூபாய். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு 2 நாள் தான் 600 ரூபா குறைச்சிட்டாங்க. வெறும் 634 ரூபாய் வரக்கூடிய அந்த மெடிசனை 34 ரூபாய் மட்டும் வாங்கிட்டாங்க. அப்போ அந்த டாக்டர் அவங்களுக்கு நஷ்டம். உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க 4 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினதே என்கிட்ட கம்ப்ளைண்ட் சொன்னாங்க, பாருங்க 2 நாள் தான் சிஸ்டர் அவங்க 600 ரூபாய் நஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அதை கேளுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இல்ல மேடம் நான் கேட்கவே மாட்டேன். ஆனா அவங்க முதல் நாளும் சொல்லல, மறுநாளும் சொல்லல, 3வது நாள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாப்பா உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் இப்படி, ஏன்னா என்னோட ஒரு 50-52 வயசு இருக்கும் அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த இது இல்லை. அதனாலதான் நான் பைபிள் அங்க முன்னாடியே வச்சுட்டு வந்திருக்கேன், ஏக்கா டெய்லி எடுத்து இதை படிங்க அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தோட இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். அதெல்லாம் விடுங்கக்கா பிரச்சனை இல்லை சரியாயிரும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து, அவங்க 37 வருஷம் பார்மசிஸ்டா ஒர்க் பண்ணவங்க, அவங்களுக்கு அது தெரியாம அந்த மாதிரி ஒரு சின்ன சூழ்நிலை வந்திருக்காங்க. 4 ரூபாய்க்கு என்னைய சொன்னவங்க 600 ரூபாய் நஷ்டப்படுத்தி இருக்காங்க. அப்போ நான் நினைச்சேன், அப்பதான் மேடம் மறுநாள் என்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் உங்களோட அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வீட்டுல நம்ம எடுக்கிற அந்த நல்ல பெயரை விட வெளியில எடுக்கும் போதுதான் தேவன் நம்மோட கூட இருக்கிறாருங்கிற நம்ம உணர முடியுது. இப்படிப்பட்ட சுபாவத்தோடு நம்ம வாழணும். ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரிஷாவுல ஒருத்தரை எரிச்சாங்க தெரியுமா, அவரு நம்ம கிரஹாம்பெல்னு சொல்லி, அவரோட மனைவி வந்து அந்த பிள்ளைங்களோட பிலிப்பு தீமோத்தி 2 பசங்களோட அது ஒரு ஜீப்ல வச்சு எரிச்சு கொன்னுட்டாங்க. ஆனா அந்த அம்மா அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தப்போ அவங்களுக்கு தூக்கு தண்டனை மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னாங்களா, அவங்கள விட்டுருங்க, ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ஏசப்பா எங்களுக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, மன்னிக்க சொல்லியிருக்காரு, அதனால நீங்க அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அவங்களோட அந்த எப்படி பாருங்க, 2 பிள்ளைகள் கணவன் போயிட்டாங்க. ஆனாலும் அவங்க அது தொழுநோயாளிகளுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்காக வேண்டி ஆஸ்திரேலியாவில வந்து வந்தவங்களை அவங்க எவ்வளவு நேசிச்சிருப்பாங்க, அவங்க பிள்ளைகளையும் அவர் கணவனை. ஆனா இறந்து போனவொடனே அவங்கள கொலை செய்தவர்களை மன்னிக்க சொல்லி கொடுத்திருக்காங்க, மன்னிக்க சொல்லியிருக்காங்க. அதே போலதான் நமக்கும் தேவன் நம்மளை மன்னிக்க சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நம்ம அவர் கல்வாரியில நமக்கு காட்டின அந்த அன்பை நம்ம நினைவு கூர்ந்தோமானா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே இருக்கணுங்கிறதான் எல்லாருடைய ஆசை, என்னோட ஆசை. ஏன்னா அவரை போல வாழணும்.
நம்ம பேசினா மட்டும் போதாது, செய்கையில செஞ்சா மட்டும் போதாது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் அவரை போல வாழுகிற அந்த வாழ்க்கை நமக்கு வேணும். அனுதினமும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஏசப்பா நாங்க உங்களை போல மாறணும்னு சொன்னா மட்டும் போதாது, அந்த மாற்றத்தை நம்ம காண்பிக்கிறவர்களா இருக்கணும். அப்பதான் தேவன் அவர் நமக்காக பட்ட அந்த சிலுவையில் பட்ட பாடுகளை நம்ம நினைவு கூறுகிறோம். நினைவு கூர்ந்தா மட்டும் போதாது, அதன்படி வாழும் போதுதான் அவருடைய பிள்ளைகளாய் நம்ம வாழ முடியும்.